ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். மாதம் முழுவதும் நாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா கூட மாதத்தில் ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். வெளியே எங்காச்சும் அப்படியே ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போய் மனைவி குழந்தைகளோடு அப்படியே போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே மெதுவாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கிறது. ஹோட்டலில் போய் சாப்பிடும் பொழுது ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டு சாப்பாட்டை காட்டிலும் ஹோட்டல் சாப்பாடு என்றைக்குமே கொஞ்சம் ருசி எப்படி இருக்குங்க, அதிகமாக இருக்குது. ஏன்னா உப்பு காரம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தூக்கலாக போட்டு நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு அப்படியே கேட்சியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது அதை நம்ம ருசித்து சாப்பிடுவோம். பிள்ளைங்களை கூட வீட்டில் சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஹோட்டலில் போய் பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க, திருப்தியாக சாப்பிடுவாங்க. என்னன்னு தெரியல, அந்த ஹோட்டலுடைய மகிமை எப்படி இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ருசி நம்முடைய நாவுகளுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ருசியை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது. ருசிக்கிறதான அந்த அனுபவத்தினால தான் ஹோட்டலில் போய் அப்படி நம்ம சாப்பிட்றோம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கூட தேவனுக்கும் கூட ருசி மிகுந்தவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்? ருசியுள்ளவராய் இருக்கிறார், ருசிக்க தகுந்தவராய் இருக்கிறார், ருசித்து பார்க்கத்தக்கதவராய் இருக்கிறார், ருசி மிகுந்தவராய் இருக்கிறார். அவரிடத்துல வரும் பொழுது சாரம் அற்று போய் இருக்கக்கூடியதான சூழ்நிலை நாம் பார்க்க முடியாது. எப்பொழுதுமே ருசி மிகுந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவர் நீங்க என்ன செய்யணுங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, ருசித்து பாருங்க. அந்த வசனம் எங்க இருக்குதுங்க? சங்கீதம் 34 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர், கவனிங்க, கர்த்தர் முதலாவது ஆண்டவர் வசனம் சொல்லும் பொழுது நீங்க நிறுத்தி நிதானமா நீங்க வாசிக்கணும். கர்த்தர் யார்? அவர் உலகத்தை படைத்த தேவன், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுடைய தேவன். கர்த்தர் சகலத்தையும் படைத்திருக்கிறார். அவரால் உண்டானது எல்லாவற்றையும் உண்டாக்கி மனுஷனையும் உண்டாக்கினார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கர்த்தரை குறித்து உங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கிறது? ஒருவேளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தரை பார்ப்பாங்க. சிலர் மேய்ப்பராய் பார்ப்பாங்க, சிலர் ஸ்தோத்திர நல்லவராய் பார்ப்பாங்க, சுகமளிக்கிறவராய் பார்ப்பாங்க. பல நேரத்தில் பல காரிய கோணலோடு பல கோணத்தோடு கர்த்தரை பார்ப்பாங்க. ஆனா தாவீது இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை, அல்லேலூயா, நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்க, அவரை நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு உணவு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. பிரியாணி இருக்கலாம், அல்லது மற்ற வகையான சாதாரண உணவுகளாக எதுவாக இருந்தாலும் ருசித்து பார்த்தா தான் அதனுடைய தன்மை விளங்கும். அல்லேலூயா சொல்லிருங்களே. ருசிக்கணும். ருசிக்காமையே நம்ம இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல தெரியாது. அத போலதான் கர்த்தரிடத்தில் வருவது சுலபம். கர்த்தரை தேடுவது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது சுலபம். ஆனா வந்த உடனே தேவனை ருசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ருசித்து ருசித்து அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். என்ன சொல்லுங்க? அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
யார் நம்பிக்கை வைக்க முடியும்? யார் நம்பிக்கை வைக்க முடியும்? அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான். அல்லேலூயா. ருசித்து ரசித்து அவரை புசித்து அவரோடு நடக்கும் பொழுதுதான் அவர் மீது நமக்கு நம்பிக்கை வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை என்பது தேவனை விசுவாசிப்பது. விசுவாசிப்பது, ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை ருசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ருசித்து ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது மட்டுமே நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர், நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் தரிசித்து நடவாமல், எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல், பார்க்கிறதில்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சா, நீங்க செஞ்ச உடனே நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இப்படி சொல்லுவது கவனிங்க, ஆர்டினரி கிறிஸ்டியன். சாதாரணமா நான் சர்ச்சுக்கு போறேன், ஏதோ வேதத்தை கேட்கிறேன், நான் அந்த ஒழுங்குகளை பங்கெடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் தரிசித்து நடக்காதபடிக்கு அவர் செய்கிறதான அற்புதங்களை பார்த்து, அவர் செய்கிற நன்மைகளை பார்த்து அவரை விசுவாசிக்கிறவன் அல்ல நான், மாறாக நான் தரிசித்து நடவாதபடிக்கு விசுவாசித்து கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை இன்றைக்கு இல்லாமல் போனாலும் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு செய்தே தீருவார், கொடுத்தே தீருவார். அவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கை இப்படியோ இருக்கிறது என்று சொல்லி நாம் தரிசிக்காதபடிக்கு விசுவாசித்து நடக்கிறோம். ஆபிரகாம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 15:6, அவன் கர்த்தரை கவனிங்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் எவ்வளவு அழகு பாருங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா விசுவாசித்தான்? குறைவு இருக்கும் பொழுது, பிரச்சனை இருக்கும் பொழுது, பாடுகள் இருக்கும் பொழுது, அவமானம் வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது விசுவாசிக்க யார் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தரை அதிகமாய் ருசிக்க முடியும். அல்லேலூயா. ஆபிரகாம் இதற்கு நல்ல ஒரு சிறந்த உதாரணம். ஆபிரகாமுக்கு வயதாகிவிட்டது, சாராளுக்கும் வயதாகிவிட்டது, பெண்களுக்கு நடைபெறுகிறதான அந்த சரீர உபாதைகள் எல்லாம் நின்று போனது. வயதான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க, நீங்க என்னை அழைத்த பொழுது வாக்கு தத்தத்தை கொடுத்துதான் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படி என்று சொன்னால் நீங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி தெரியுறீங்க? வாக்கு தத்தங்களின் தெய்வமாய் நீர் எங்களுக்காக நின்று கொண்டு இருக்கிறீங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தெய்வம்? வாக்கு தத்தங்களின் தெய்வம். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி செல்லுகிற தெய்வமாய் நம் மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். அவனுக்கு குழந்தை இல்லை, வயதாகிவிட்டது, எல்லா சரீர அவயங்களும் செத்து போய்விட்டது சாராளுக்கு. ஆனால் கர்த்தரோ செத்து போய் தானே இருக்குது, சூழ்நிலை மாறி போய் தானே இருக்குது, நீ இழந்து போய் தானே நிற்கிற,
குறைவுள்ளவனாத்தான் நிற்கிற. இந்த நேரத்துல தான் நான் உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? அவர் அவனை வெளியே அழைத்து, கவனிங்க, இயேசுவினுடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் சும்மா விடுகிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? உனக்கு பிரச்சனை இருக்கிறதுல, பாடுகள் இருக்கிறதுல, தோல்வி இருக்கிறதுல, சில நேரத்தில் சரீரம் செத்து போய் விடுகிறதுல, நீ வேலை செய்யணும்னு சொல்லி நினைக்கிற, வேலை செய்ய முடியல. நீ ஒரு பக்கம் போகணும்னு சொல்லி நினைக்கிற, போக முடியல. சில நேரத்தில் தடைகள் காணப்படுகிறதுல, இந்த நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை வெளியே அழைத்து கொண்டு வருவார். நீ வா, அடைந்து கிடக்காதே, அடைந்து கிடக்காதே, வெளியே வந்து பார். நான் படைத்த உலகத்தை, நான் படைத்த ஸ்தோத்திர காரியங்களை உடைய கண்கள் காணட்டும். அல்லேலூயா. கர்த்தர் வெளியே அழைத்து வருகிறார். ஆபிரகாமே, ஆபிரகாம் நீ வெளியே வா. நீ குறுகிய வட்டத்திற்குள் இருக்காதே. நீ உன்னுடைய விசுவாசம் குன்றி போய் கிடக்காதே. உன்னுடைய விசுவாசம் பெரியது. நீ விசுவாசிப்பது எப்படி தெரியுமா உனக்கு இருக்கும்? நீதியாய் எண்ணப்படும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் அதை நீதியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீ வானத்தை அண்ணாந்து பார். நீ கீழே பார்த்துட்டு இருக்கிற, கீழே பல நேரத்தில் நீ தேடிட்டு இருக்காத. ஏதாச்சும் எங்க கிடைக்கும், அங்க போனா எந்த வேலை கிடைக்கும், இங்க போனா எந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அந்த நாட்டுக்கு போலமா, இந்த நாட்டுக்கு போலமா, எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். கவனி, நீ உன்னுடைய எண்ணத்தை குறுகலாய் வைக்காதே. உன்னுடைய சிந்தனைகளை நீ குறுகலாய் வைக்காதே. நீ கீழே பார்த்துட்டு இருக்காத, நீ வானத்தை அண்ணாந்து பார். அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார். ஏன் ஆண்டவர் மேல பார்க்க சொல்றாரு? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தாட், நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்பொழுதுமே உயர்வானதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உயர்வானது என்ன? எல்லாவற்றையும் பாசிட்டிவா, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த பலன் உண்டுயா. உங்களுக்கு அந்த பலன் உண்டு. கர்த்தர் உங்க பட்சத்தில் வரும் பொழுது உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக நிற்பார். உங்கள் பக்கத்தில் கிரியை செய்கிறவர் அவர் கடந்து வருவார். என்ன நடக்கிறது? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், எவ்வளவு ஒரு ஆச்சரியம் இல்ல? நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு, நீ எண்ணிப்பார், நீ எண்ணிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. முடியுமா? முடியாத ஒரு காரியத்தை முடிய பண்ணுகிற தெய்வம் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற அன்பு தகப்பன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். கற்பாறைகளிலே தண்ணீரை வரவழைக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லிருங்களேன். கற்பாறைகளிலே தண்ணீரை வரவழைக்கிற தெய்வம். காகத்தை கொண்டு ஸ்தோத்திரம் போஷிக்கிற தெய்வம். அல்லேலூயா. மீனை கொண்டு தேவைகளை சந்திக்க போதுமான தெய்வம் நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம். நம்முடைய பொக்கிஷம் ஆழத்தில் கடந்தா கூட கர்த்தர் அந்த மீனை நம் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இதையெல்லாம் பார்த்துட்டு நீ அண்ணாந்து பார் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய மகா பெரிதான கிருபை. நீங்க விசுவாசித்தா அது அப்படியே நடக்கும். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் புதைந்து கிடந்திருக்கிறது. நீங்க அதை ஆசீர்வாத கண்களினால பாருங்க. சில நேரத்தில் ஆசீர்வாத கண்களினால், விசுவாச கண்களினால பார்ப்பதற்கு பிசாசு விடவே மாட்டான். விசுவாசத்துல நீ பார்க்க சொன்னா ஒரு நாள் விசுவாசம் இருக்கும், இன்னொரு நாள் விசுவாசம் போயிடும். ஒரு நாள் விசுவாசம் அதிகமாக இருக்கும், இன்னொரு நாள் விசுவாசம் ஜீரோவில் இருக்கு. நீ விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்ப, விசுவாசம் இல்லாத பொழுது அவரை விட்டு விடுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ
விசுவாசித்தால் இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நீ எண்ணிப்பார் அந்த அளவுக்கு எண்ண முடியாதுல, அந்த அளவுக்கு நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அதுதான் இஸ்ரவேல் மக்கள். அவர்கள்தான் இஸ்ரவேல் தேசமாய் வளர்ந்து இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னொரு பெயர் என்னங்க? நீதிமான்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு, நீ சாதாரணமா விசுவாசிச்சாவே நீ நீதிமான கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ விசுவாசத்தோடு உன்னுடைய சொந்த கண்களினால் அல்ல, விசுவாச கண்களோடு உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார், கர்த்தர் திட்டத்தை காண்பிப்பார். கர்த்தர் நீ எங்க போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அந்த திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு சரியாய் காண்பிப்பார். யோவான் 3வது அதிகாரம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 36வது அதிகாரம் 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கவனிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரித்துவத்தின் தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ பிதாவாகிய தேவன், ஃபாதர் ஆஃப் காட், அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு வந்து எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதர்களை படைத்தார். மனிதர்களை சில நேரத்திலே சரிபடுத்தும்படி, அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி, ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து தோன்றின பாவம் சந்ததியாய் வருவதைக் கண்டு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்ப இந்த உலகத்திற்கு அனுப்பின இந்த இயேசுவை குறித்து தேவன் என்ன, ஆண்டுடைய வசனம் என்ன சொல்கிறது? எல்லாரும் சேர்ந்து வசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக, கவனிங்க, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் கவனமா கேளுங்க. ஆண்டுடைய வசனத்தை, குமாரனை விசுவாசிக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்றால் என்ன? உலகத்தில் இருக்கிற மற்ற மதத்தின்காரர்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் நமக்கு உண்டு. என்ன? நித்திய ஜீவன். உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு வாழ்க்கை தான், நம் உயிரோடு இருக்கிற வரையில் தான். செத்துட்டோம்னா நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா அது மரணத்திற்கு நேராக போய்விடும், பாதாளத்திற்கு நேராக போய்விடும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், தேவனை தேடுகிற கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான், நீங்கள் ஸ்தோத்திர குமாரனை, ஆண்டவராகிய தேவன் அனுப்பின தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அழிந்து போவதில்லை. இந்த சரீரம் வேண்டுமானால் அழிந்து போகும், இந்த சரீரம் வேண்டுமானால் மரித்து போகும், ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? இளைப்பாறுதலுக்குள் கடந்து போகும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த பரதேசுவில் இருந்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுவோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். அங்கே வசனம் என்ன சொல்கிறது? குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்ப இயேசுவை நீங்களும் நானும் பூரணமாய் விசுவாசிக்கணும். எப்படிங்க? ருசித்து பார்க்க வேண்டும். அவரை, இயேசுவை ருசிக்கணும்.
இயேசு நடந்தார். எப்படி நடந்தார்? கலிலேயாவிலே நடந்தார், கானாவூரிலே நடந்தார். பல இடத்திலே அவர் கால்படாத இடமே கிடையாது. இஸ்ரவேல் முழுவதும் அங்கே இருக்கிறதான இப்பொழுது இருக்கிற ஈரான், ஈராக்கு, ஜோர்டான் பல பகுதிகளிலே தேவனுடைய வல்லமை பரம்பி போயிற்று. தேவனுடைய அக்கினி அப்படியே கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசுவை நீங்க ருசிக்கணும். அவருடைய வல்லமை எப்படி, அவருடைய அக்கினி, அவருடைய மகத்துவம், அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம், அவருடைய மகிமை ஒவ்வொன்றும் எனக்குள் கடந்து வர வர நான் கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக என்னிடத்திலிருந்து நன்மை புறப்பட்டு வருகிறது. எனக்கு ஒரு குணம் என்ன தெரியுமா? யாருக்கா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு உதவி செஞ்சிருவேன். யாருக்காவது இருந்தாலும், யாருக்கு என்ன எங்கிட்ட இருக்குதோ இல்லையோ, யாராவது ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா ஆண்டவர் சொற்படி தான் நான் இன்னைக்கு நடக்கிறேன். ஒன்று கேட்டால் இரண்டத்தினியாய் கொடுத்து நான் பழக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதனால்தான் என்னுடைய பாத்திரம் ஒரு குறையில்லாதபடி நிரம்பிக் கொண்டே இருக்கும்படியான அந்த பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இப்போ ஒரு காரியத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசமானது, நிறுத்தி நிதானமா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ரெண்டுமே ஒன்று தானே? ரெண்டுமே ஒன்று தானே? கவனிங்க. உறுதின்னு சொன்னா நமக்குள்ளாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. சரியா? அக்ரிமெண்ட் போட்டுட்டு நடக்கும், நடக்காம போகலாம். ஒரு நிலத்தை போய் நான் வாங்குறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். சில நேரத்தில் பண பற்றாக்குறை, வாங்க முடியாம போயிடும். ஆனால் நமக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உறுதி செஞ்சிருக்கிறோம், இதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. சரியா? ஆனா நிச்சயம் என்பது கட்டாயம். சரியா? கட்டாயம் இது எனக்கு கிடைக்கும் என்கிறதான ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை குறித்து பக்தன் அழகாக விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீங்க ஒரு காரியத்தை நம்பினா அதை உறுதியா நம்பணும். தம்பி, தங்கச்சி, சிஸ்டர்ஸ், கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், நீங்க ஒரு காரியத்தை நம்பினா அதை உறுதியா நம்பணும். அல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளில் உறுதியாக இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆமென் சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. நீங்க ஒரு காரியத்தை நம்புறீங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க, என் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் மாறும், எனக்கு இருக்கிற இந்த வியாதி மாறும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் எல்லாம் மாறும், நம்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இல்லைங்க பாஸ்டர், இல்லைங்க ஐயா, எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான், எப்பதான் மாறுன்னு சொல்லி தெரியல. அவிசுவாசம் உள்ள வார்த்தையை உங்க வாயிலிருந்து புறப்படாதிருக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லிருங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. நான் எப்பவுமே நான் எங்க போறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. எப்படி ஆண்டவரை ஊழியம் செய்யறது? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து எப்படி ஆண்டவரை ஊழியம் செய்யணும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஊழியம் உன்னை தேடி வராது, நீதான் ஊழியத்தை உருவாக்கணும். அல்லேலூயா சொல்லிருங்களே, அல்லேலூயா. நீங்க தான் வாய்ப்புகளை உருவாக்கணும். கர்த்தர் சொல்லிட்டார்ல, நான் வீட்டில் படுத்து தூங்கலாம், தூங்கக்கூடாது, சோம்பேறியா இருக்க கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார்ல, அவர் செய்வார், நீ சும்மா இருக்க கூடாது. மாறாக கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு நான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து போராடி ஜெபிக்கிற விசுவாசத்தை வளர்த்துக் கொண்டு அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியாக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு என்னிடத்தில் அவர் இறங்கி வருவார். இறங்கி வருகிற தெய்வம் என்னை சும்மா விடுவதில்லை, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய். அல்லேலூயா. அப்பதான் நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லிருங்களே. இன்னைக்கு நான் தோல்வியில கிடக்கிறையா,
இன்னைக்கு நான் விழுந்து போய் கிடக்கிற, இன்றைக்கு என் வாழ்க்கை தலைகளா இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் உயர்ந்த நிலைமையில கொண்டு வந்து என்னை நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. நம்பணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நீ நம்பி எப்படி உறுதியா நம்பணும், சரியா? அது மட்டுமில்ல, காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்க. நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. சிஸ்டர் கவனிங்க, பிரதர் கவனிங்க, நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகுது, நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, ஏன்னா இன்னும் 10 வருஷம் பொறுத்து எப்படி இருக்க போகிற உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நம்மை படைத்த தெய்வத்திற்கு நாம் எங்கே போய் நிற்க போகிறோம் என்பதை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எதை குறித்து அதிகமா பேசிட்டு இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாத காரியத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க எப்படி கிறிஸ்தவர்கள் வளர முடியும்? விசுவாசமே இல்ல, விசுவாசம் செத்து போயிருச்சு. அந்த விசுவாச செடிக்கு தண்ணி ஊத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நீ சர்ச்சுக்கு வர்ற, தேவனை தேடுற, ஆராதிக்கிறீங்க, பல நேரத்தில் நீங்க பல நன்மைகளை கூட செய்யலாம். ஆனா விசுவாசம் இல்லாம உலகத்தை யாருனால் ஜெயிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் என்பது ஸ்தோத்திரம் காணப்படாதவைகளின் என்னங்க உறுதி, நம்பப்படுகிறவர்களின் என்ன சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, காணப்படாத, நான் பார்க்கல ஆனா என் மனசுக்கு தெரியுது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்க்கல, நான் ஒரு காட்சியை பார்க்கல, ஆனா என் மனசு சொல்லுது, ஆவியானவர் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிற, இது நடக்க போகிறது, இது அப்படியே நடக்க போகிறது. நீங்க எதை அப்படியே உண்மையா விசுவாசிக்கிறீங்களோ, காணாதவைகளை எப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே கனடா தேசத்தில் எனக்கு அன்பு மகள் போன்றவள் தான். மகளுக்கு நான் தான் ஹெப்சி என்று சொல்லி அன்பு மகளுக்கு நான் தான் திருமணத்தை முடித்து வைத்தேன். அவர்கள் ஏற்ற நேரத்தில் கருவுற்றாங்க, திருமணம் முடிந்து கன்சீவ் ஆனாங்க. அவருடைய தாயும் தகப்பனாரும் தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டையா நீங்கள் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகள் கன்சீவாக இருக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் இதே இடத்துல தான் வந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆன்லைனில் வீடியோவில் வந்து நான் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் சொன்னேன், கர்த்தர் உங்கள் மகளுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுக்க போகிறா, நீங்கள் பயப்படாதீங்க, பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அன்பு சகோதரர் அவர்கள் ஃபோன் பண்ணாங்க, ஐயா ஹெப்சிக்கு ஸ்தோத்திரம் வலி அதிகம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கனடாவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கய்யா. ஜெபம் பண்ணியிருக்கும்போது சாதாரணமாக சொன்னார், ஐயா இந்தியாவில் தான் குழந்தையினுடைய பாலினம் ஆணா பெண்ணா என்று சொல்லக்கூடாது, ஆனால் கனடாவில் அதை சொல்லிவிடுவார்கள். குழந்தை அந்த கன்சீவ் ஆகி ஒரு 2-3 மாதத்துலேயே சொல்லிட்டாங்களாமா இது ஆண் குழந்தை என்று. அல்லேலூயா. மறுபடியும் கடந்த நாட்களிலே அன்பு மகளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுத்து பெற்றெடுத்து ஆசீர்வாதமாக இருக்கும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார், அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமே. நீங்க நம்பணும், என் வியாதி போயிருச்சாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். வியாதி ஒருவேளை சரீரத்தில் இருக்கலாம், ஆனா அந்த வியாதி உன்னை கொல்லாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், எலும்பு தேய்மானம் இருக்கலாம், கிட்னில கல் இருக்கலாம், அல்லது ஹார்ட் ஃபெயிலியரா இருக்கலாம், நரம்பு தளர்ச்சியா இருக்கலாம், பல வியாதி இருக்கலாம். என்ன ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்க நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தில் நிறைஞ்சு நல்ல வல்லமையில கர்த்தர் என்னை பலப்படுத்தி விட்டார்.
அவர் எனக்காக செய்யும்படியாக காரியத்தை நடப்பிக்கும்படியாக என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நல்ல வாய்களை விட்டு மனம் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினா போது உங்களுடைய விசுவாசம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு அருமையான தகப்பன் ஐயா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். இத பாருங்க, இந்த விசுவாசத்தை ஒருத்தர் அபியாசப்படுத்தினார். கவனிங்க, இந்த ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நம்பணும். இதனுடைய மீனிங் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டானே நம்பணும், சொல்லாம போனாலும் நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே இல்லையா? அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்துல எந்த பயமும் கிடையாது. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவரை கண்ணவனான்னு விசுவாசான், ரொம்ப பிரயாசப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான், எதுவுமே நடக்கல. கடைசியில சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் வந்துருவாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கூட வியாதியில விழுந்து போய் கிடக்கும் போது வீட்டில் எத்தனை டாக்டர் பார்த்தாச்சு, எத்தனையோ மருந்துகள் எடுத்தாச்சு, இந்த வியாதியே சரியாகல, அப்படி முடங்கி போய் வீட்டில் உட்காந்துருக்கீங்களா? அப்ப இயேசு வருவார். அல்லேலூயா. நீங்க ஒரு வேலை செய்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, தொழில் செய்றீங்க, நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு, நான் நினைச்ச லாபம் கிடைக்கல, என் விசுவாசம் முடங்கிருச்சு, என்னுடைய பிசினஸ் முடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு போய் சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ ஏன் சோர்ந்து போய்க்கார? இப்பதான் நான் மறுபடியும் உன்னை திரும்பி எழுப்பி கட்ட போகிறேன். நீ இழந்து போனதை 100 அத்தனையாய் பெற்றுக்கொள்ளும்படி நான் உண்டு. அப்பதான் இயேசு வருவாருங்க. அல்லேலூயா. ஏப்பா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டனே, இவ்வளவு நான் கண்ணீர் வடிச்சனே, நான் எத்தனை நெருக்கடிக்கு மத்தியில் நின்ன, அப்ப நீங்க ஏன் வரல? எப்ப வருவோன்னு, எப்படி உன்னை ஆசீர்வதிக்கும் சொல்லி கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு நம்முடைய குரலுக்கு ஓடி வருகிற தெய்வம் தான் சில நேரத்தில் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எதையோ ஒன்று செய்ய கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இப்ப எடுத்து வாசி பாருங்க, லூக்கா எழுதின அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல நீ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் அழகா ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிற. லூக்கா 5வது அதிகாரம், லூக்கா 5வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 3வது வசனத்துல வாசிங்க. 2ல இருந்தே வாசிங்களே, அப்பொழுது உங்களுக்கு சரியா இருக்கும். 1ல இருந்து வாசிங்க. பின்பு அவர், எல்லாரும் பாருங்க கவனிங்க, கனசரத்து கடற்கரையில் நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இங்க பாருங்க, இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி கேட்டிருக்கீங்க, அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே வசனத்தை 100 முறை வாசிக்கும் பொழுது 100 முறையான 100 விதமான வியாக்கியானத்தை கொடுக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 100 விதமான டைமென்ஷனை கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். வசனத்தை கேட்கும்படி எல்லா ஜனங்களும் ஓடி வந்தாங்க. இயேசு யாரு? அவர் எனக்கு எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? அவர் என்ன அவரிடத்துல என்ன இருக்கிறது? நெருங்கி வர்றாங்க. நெருங்கி வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை பார்த்து பரிதவித்தார். அவர்களை விட்டு ஓடி போகவில்லை. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பல பேர் உங்களிடத்தில் ஜெபிக்க வருவாங்க. பல பேர் வந்து உங்களிடத்தில், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரதர், நான் பாஸ் கிடையாது, நான் வந்து ஊழியக்காரர் கிடையாது, நீங்க சொல்லவே தேவையில்லை. நீங்க விசுவாசிச்ச போது நீங்க போய் ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணா அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு குடும்பத்தில் கால் வைச்ச போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு குடும்பத்துல போய் ஒருத்தருக்கு மேல தலையில கை வச்சு ஜெபம் பண்ண போது அந்த பலவீன எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி விடுவார். உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது, அந்த அக்கினி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப என்ன நடக்கிறது? திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கிட்டு வராங்க. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பார்க்க முடியும், பின்னாடி வர்ற அந்த சம்பாஷணைகள் சொல்றாரு பேதுரு, ராமுழுது கஷ்டப்பட்டுட்டியா, ஒண்ணுமே கிடைக்கல, சரி இன்னைக்கு பொழப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வலைகளை அலசி கொண்டிருந்தான். வலைகளை அப்ப என்ன அதனுடைய மீனிங் என்ன? கடைசி நேரத்தில் வந்துட்டான். ஒண்ணுமே இல்லை, நடக்காது,
நானும் எத்தனை வருஷம் தான் ஜெபம் பண்ணேன் என் குடும்பத்துக்காக. என் மனைவி திருந்துவான், என் பிள்ளைங்க திருந்துவாங்க, என்னுடைய அப்பா அம்மா திருந்துவாங்க, என்னுடைய உறவுகள்லாம் திருந்துவாங்கன்னு சொல்லிடு. நான் எனக்கு முடியல ஆண்டவரே. கடைசி நேரத்தில் தானே நீங்க வந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு வந்து இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இறங்குவார். சில நேரத்தில் சில பேருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனால் அப்பொழுதுதான் கர்த்தர் துவக்கத்தை வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பிரச்சனை அப்படியே மோதி அடிக்கும், சோதனை அப்படியே வந்து மோதும், உபத்திரம் வந்து அப்படியே உன் பக்கத்தில் நிற்கு. பிரச்சனை உன்னை ஸ்தோத்திரம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்லுவார், பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கலாம், ஆனா நான் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. தேவன் அப்படிப்பட்ட தேவன். என்ன நடக்கிறது வாசிங்க. அப்பொழுது ஒன்றில் ஏறினான், சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, அந்த சீனை கொண்டது அப்படி முன்னாடி நிறுத்துங்க. பேதுரு நைட் எல்லாம் போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட்டிட்டு போய் படகுல போய் இருட்டு, கும்மு இருட்டு, ஒண்ணுமே இல்லை. போய் போய் பார்த்துட்டு ஒண்ணுமே மீன் கிடைக்கலன்னு சொல்லி வலையை அலசி கொண்டு இருக்காரு. ஆனா இயேசு வர்றாரு. இயேசு வரும்பொழுது அவரை சுற்றிலும் அநேக கூட்டம் வருது. ஆண்டவருக்கு பாருங்க, வசனத்தை இந்த ஜனங்களும் கேட்க வேண்டும். ஜனங்களோடு சேர்ந்து வலையை அலசி கொண்டிருந்தார்ல, அந்த பேதுருவும் கேட்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது 2 படகுல ஒரு படகை தெரிஞ்சுக்கிட்டு ஆழத்துல போய் கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு படகுல ஏறி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வீட்டில் கடன் இருக்குது, ஐயா நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறேன். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் நீ ₹1,00,000 சம்பாதிச்சாலும் அது உன் கையில நிக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தோல்வி நேரத்துல, இல்லாத நேரத்துல, சரியா பிரச்சனை நேரத்துல, விழுந்து போன நேரத்துல நீ தேவனுடைய சத்தியத்தை கேள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஆண்டவருடைய வசனத்திற்குள்ளாக வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக ஆசீர்வாதம் பொதிந்து இருக்கிறது. கர்த்தர் பேசுகிற பேச்சிலே உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் எல்லாரும் சேர்ந்து போதகம் பண்ணி முடித்த பின்புதான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி நினைச்சுக்கலாம்ல. நான் பழைய முறை இந்த கேட்டு, ஏன் ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்க, அலசிட்டு இருக்கான், ஜனங்கள்ல இருக்காங்க, சரி அவங்களுக்கு தானே போதகம் பண்றோம், நீ போய் கொஞ்சம் உள்ள தள்ளி போய் மீன் பிடிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை செய்யல. மாறாக என்ன சொல்ற, நீ வசனத்தை கேளு. அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசன விசுவாசத்தை உண்டாக்க, அந்த விசுவாசமானது நீ நம்புவ, அது உனக்கு பெரிய காரியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? போதகம் பண்ணி முடிச்சிட்ட உடனே ஒரே அபிஷேகத்தில் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி எந்திரிச்ச உடனே பாத்தீங்க, ஒரு வல்லமை இருக்கு, ஒரு அக்கினி இருக்கு, ஒரு ஃபயர் இருக்கு. இந்த உலகமே வந்தால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஐயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கலங்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஜெபிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண, எனக்கு என்ன வியாதி வரட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எனக்கு என்ன பிரச்சனை வரட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எனக்கு என்ன தோல்வி வரட்டு அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லிருங்களே. இப்போ வல்லம் அப்படி பிடிச்சுக்கிடுச்சு. வல்லம் அக்கினி அபிஷேகத்தோடு ஆண்டவர் நின்றுட்டு இருக்கிறாரு. பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. சொல்லுங்க, வாசிங்க. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்க. ஒரு சின்ன ஆலோசனை தாயா, ஒரு சின்ன ஆலோசனை. நீ ஆழத்துக்கு போ, ஆழத்துல போய் நீ மீன் பிடி. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பேர் கரையிலே நின்றுட்டு மீன் பிடிக்கிறாங்க. கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும். ஆண்டவர் சொல்லிக்கார்ல, உன்னுடைய கொஞ்சம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லிட்டு. கவனிங்க, கொஞ்சம் விசுவாசங்கிறதுக்காக அதுக்காக நீங்க சும்மா ஜெபிக்காமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆழத்துக்கு போ, விசுவாசத்தின் ஆழத்துக்கு போ. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தின் ஆழத்துக்கு போ. கர்த்தர் சொல்லுவார்,
என்ன குழந்தை வேணும்னு சொல்லி கேட்கறது ஒரு விசுவாசம். ஆனா ஆழமான விசுவாசம் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இந்த குழந்தை தான் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ ஒரு படிப்பு படிக்கிறங்கிறது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா இந்த படிப்புல தான் நான் ஸ்காலர் ஆகணும் ஆண்டவரே. ஆமீன். ஆழத்துல போகணும். ஆமீன் சொல்லுங்க. ஆழத்துக்கு போங்க. ஆழத்துல போய் நீ வலைய போடும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் புதைந்து இருக்கிறது. நீங்க இன்னும் கரையில தான் நின்றுட்டு இருக்கீங்க. கரையில நிக்கிறதுனால தான் உங்களுடைய விசுவாசத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கரையில நின்று வலையை அலசி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் செய்கிற, ஆனா பாருங்க பேதுரு அந்த சமயத்தில் கூட வலையை அலசி கொண்டிருக்கல. ஆனா கர்த்தர் பிரசங்கிக்கிறார். பேதுரு தன்னுடைய வேலையில கவனமாக இருக்கல. வார்த்தை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. கேட்டு முடிச்சுட்ட உடனே ஆண்டவர் இப்படி சொன்னாரா? சொன்ன உடனே இவன் பாருங்க, இவனுடைய அந்த 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 வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசிங்க 5வது வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். அல்லேலூயா சொல்லிருங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. ராம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டான். ஐயரே, இயேசுவே, நான் எத்தனையோ பாடுபட்டுட்டேன். எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு வரேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. பல பேர் நேரத்தில் ஆண்டவர்கிட்ட இப்படித்தான் நானும் சண்டை போடுவேன். ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம கொஸ்டின் கேட்பா. கவனிங்க, இயலாமை சொல்லுகிறார். பேதுரு சொல்ல, ஆண்டவரே, ராம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டோம், ஒண்ணுமே அகப்படல. ஆனாலும் நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறது எப்படி தெரியுமா? தோல்வியில தான் நின்று இருக்க, தோல்விக்கு மேலதான் நின்றுட்டு இருக்க. ஆனாலும் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயம் எங்க வருகிறது தெரியுமா? எந்த இடத்துல இருந்து ஆரம்ப புள்ளி தெரியுமா? நீங்க விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, ஆண்டவரோடு நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை விட்டு கவனிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அப்படி சொன்ன உடனே நீங்க சொல்றபடி நான் வலைய போடுறேன், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை. அல்லேலூயா. நீங்க ஒண்ணுதான் கேட்டிருப்பீங்க, ஆனா கர்த்தர் இரண்டத்தனையாய் கொடுக்கிற தெய்வன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சாதாரணமா கேட்டிருப்பீங்க, கர்த்தர் அசாதாரணமாய் கொடுக்கிற தேவன். எல்லாரும் இந்த உலகத்தினுடைய எல்லாரும் உன் வாழ்க்கை முடிஞ்சது, நீ அவ்வளவுதான் சொல்லி நினைக்கிறாங்களே, கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார், உன் வாழ்க்கை முடியல, இனிமேல் தான் நான் கட்டி எழுப்ப போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. வலை கிழிந்து போகாத மிகுதியான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக என்ன செய்கிறார்கள்? நிரப்பினார்கள். அல்லேலூயா. அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டாகும்படியாக அப்படி சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். பேதுரு சொல்ற அந்த வார்த்தை பாருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. பாவிகளை தேடித்தாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க பாவிகள் கிடையாது. ஆண்டவரை விசுவாசிச்ச உடனே ஆபிரகாமை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினார். அதே போல தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாவிகளிலிருந்து நீதிமானாக உருமாற்றும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருந்த நிறுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க பாருங்க, உங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்க. நீங்க நம்புங்க, நம்புகிறபடியே கர்த்தர் செய்வார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இதை நான் நம்பிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ப்ரேயர் நோட்டு வச்சுக்கணும், பெண்ணு பக்கத்தில் வச்சுக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லும் பொழுது அதை எழுதி வைத்துக்கொள்ளுங்க, குறித்து வைத்துக்கொள்ளுங்க. சில நேரத்தில் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி
பைபிளை வச்சு ஒவ்வொரு நாளும் அதுக்கு கை வச்சு, அதுக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊழியத்தை நான் துவங்கும் பொழுது பல காரியத்தை, அப்படத்தில் நம்ம இடத்துல ஒரு டேமரின் கூட இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு டேமரின் வேணும், எனக்கு கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு ட்ரிபிள் கேங் வேணும், எனக்கு கீபோர்டு வேணும், பேடு வேணும், எல்லாம் எழுதி வச்சு ஜெபம். கர்த்தர் ஒவ்வொன்றாக பரலோகத்திலிருந்து எனக்கு அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த தகப்பன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக மத்தேயு 7:10 சொல்கிறது, நீங்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை கேட்டால் ஸ்தோத்திரம், நீங்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தெய்வம் அல்ல. சரியா? மத்தேயு 7வது அதிகாரம் 9:10 அழகாக சொல்லுகிறது. நீங்கள் எதை கேட்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டோடைய பாதத்தில் எதை கேட்கிறீங்க? நலமானதை கேட்கிறீங்களா? நீங்கள் இன்னைக்கு கேளுங்க, அதை கர்த்தர் விரும்புகிறார். கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தில் உறுதியோடு நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அதை கொடுக்கிறவராய் கர்த்தர் கடந்து வருவார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டோடைய நாமத்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன் அப்பா, ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்கள் மியூசிக் வாசிக்கிற தம்பிகள்லாம் கூட எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். மனம் திறந்து ஏசப்பாட்ட பேச போகிறோம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், மனம் கசந்து எத்தனை நேரத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் மனம் திறந்து ஏசப்பா மீது அன்பு வைத்து அவரை ருசித்து அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரை நம்பின பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் கேட்கிற எல்லா ஜபங்களுக்கு பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இன்றைக்கு ஒரு கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு சாங்ஷன் பண்ண போகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு மேலாக தேவனுடைய கையெழுத்தை கர்த்தர் போட போகிறார். தேவன் தன்னுடைய திட்டத்தை இன்றைக்கு நமக்கு மேலாக வைக்க போகிறார். இன்றைக்கு ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக, இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக, இந்த வார்த்தையோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி செல்ல போகிறது. ஆண்டவருடைய அக்கினி இறங்கி செல்ல போகிறது. எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா, இன்றைக்கு என் மீது இறங்கி வாங்க. இப்பொழுது என் மீது உம்முடைய வல்லமை ஊட்டட்டு. ஆண்டவரே, இதுவரை நான் ஏதோ சோத்திரம் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன். ஆண்டவரே சோத்தரியா. ஐயோ, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல பேதுரு கர்த்தர் சொற்படி கேட்டு அதை விசுவாசித்து ஆழத்தில் கொண்டு போய் உன் வலையை போடு என்று சொன்னவுடனே தேவனாகிய கர்த்தர் 2 வலைகளும் 2 படகுகளும் நிரம்பத்தக்கதான மிகுதியான மீன்களை கொடுத்தீரே. அந்த தகப்பன் இன்றைக்கு என் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறேன். எங்கள் மத்தியிலே காரியத்தை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். எங்கள் மத்தியிலே வாங்கப்பா, எங்கள் மத்தியில வாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு ராஜா இப்பொழுது கிரியை செய்கிற நேரம், அவருடைய வல்லமை இறங்கி வருகிற நேரம், அவருடைய அக்கினி இறங்கி வருகிற நேரம். காரியத்தை புதுப்பிக்கும்படியா, காரியத்தை இப்பொழுது மறுபடியும் புதுப்பித்து கட்டும்படியா உன் பக்கத்தில் இறங்கி வருகிறார். தம்பி கேளு, தங்கச்சி கேளு, சகோதரியை கேளு, சகோதரனை கேளுங்க. அன்பு தகப்பனாரே, தாயாரே, எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதை கர்த்தர் செய்வதற்கு இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறார். உன் குடும்பத்திற்கு என்ன வேணும்? பல நேரத்தில் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்காட்ட போய் சொல்றீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல போய் சொல்றீங்க, உங்களுக்கு தெரிந்த இடத்துல போய் சொல்றீங்க, உங்களுடைய உறவு இடத்துல சொல்றீங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு நீ கர்த்தரிடத்துல சொல்லி பழகு, ஆண்டவரிடத்துல சொல்லு, எனக்கு இன்னது தேவை ஆண்டவரே, இதை செய்யும்படியாக நீங்க என் பக்கத்துல வாங்க, என் கண்ணீரை துடைக்கும்படியாக வாங்க. ஆபிரகாமுக்கு இறங்கின தேவன், பேதுருவுக்கு மனம் இறங்கின தேவன், எனக்கு மனம் இறங்க முடியும். இப்பொழுது என் பக்கத்தில் இறங்கி வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். நீங்க எந்த அளவுக்கு கேட்கிறீங்க, எந்த அளவுக்கு வாய்களை திறக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்க விசுவாசம் வருகிறது, எந்த அளவுக்கு நீ விசுவாசத்தில் நின்று கொண்டே இருக்கிற. மனுஷன் அல்ல, பக்கத்தில் இருக்கிறீங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உன் பக்கத்தில் நின்று உனக்கு உன்னுடைய தோள் மீது கை போட்டு உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து நீ எந்த அளவுக்கு, எந்த அளவுகளிலே இன்றைக்கு விசுவாசத்தில் நின்று கொண்டு இருக்கிறார், இதை கர்த்தர்
கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய வல்லமை நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை இறங்குகிறது. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு அக்கினி வல்லமை இறங்குகிறது. நெடுநாள் தடைப்பட்ட காரியத்தில் அற்புதத்தை செய்ய தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உங்கள் பக்கத்தில் இறங்கி வருகிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க இறங்கி வருகிறார். உங்களுடைய பாடுகளை மாற்றும்படியாக அவர் இறங்கி வருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்திலே முதிர்ச்சி உடையவர்களா இப்பொழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க வாங்க, என் ஊழியத்தை கட்டுங்க, என்னுடைய ஜெப வாழ்க்கையை எழுப்பி கட்டுங்க. ஆண்டவரே என்னுடைய வருமானத்தை எழுப்பி கட்டுங்க, என்னுடைய கடன் பிரச்சனையை மாட்டுங்க, என்னுடைய தேவைகளை சந்திங்க, என்னுடைய வியாதியை எடுத்து போடுங்க, என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுங்க. ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும், கேஸ் பிரச்சனை எல்லாம் மாறட்டும், எல்லா வழக்குகள் எல்லாம் மாறட்டும். கண்ணீரோடு கேட்டு பாருங்க. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்க நடுவில் கிரியை செய்கிறவரா இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை நல்ல உற்சாகமாய் தட்டி இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய அக்கினி, இயேசுவுடைய கிருபை இப்பொழுது இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ கர்த்தர் 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 இறங்கி வந்து விட்டா. உன் வீட்டுக்குள்ள இறங்கி வந்து விட்டா. உன்னுடைய வாழ்க்கையில இறங்கி வந்து விட்டா. உன்னை கர்த்தர் கனப்படுத்த முடியும். இப்பொழுது உன்னுடைய ஊழியத்தில் வந்து விட்டா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற தெய்வம் அல்ல, நீ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு எல்லாவற்றையும் சாங்ஷன் பண்ணும்படியாக, எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக பரலோகத்தின் பொக்கிஷ கதவு உனக்காய் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சமாதான கதவு உனக்காய் திறக்கப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்துக்கு மேலாக ஒரு அக்கினி ஊட்டப்படுகிறது, ஒரு வல்லமை ஊட்டப்படுகிறது, ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி வருகிறது. இப்பொழுது 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 பெற்றுக்கொள்க, 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 பெற்றுக்கொள்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. உடைய இருதயத்தில் இருக்க கசப்புகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். உடைய இருதயத்தில் இருக்கிற கோபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இப்பொழுது கர்த்தருக்காக உகந்த பாத்திரமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்பா, என் அன்பு பிள்ளைகள் உம்மை நோக்கி ஓடி வந்துட்டாங்க. பேதுரு தோற்று போன பொழுது ஆண்டவர் சொற்படி கேட்டார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். ஆபிரகாம் தோல்வியில் இருந்த பொழுது அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி அந்த அளவுக்கு உடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தீங்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஊழியர்களுக்கு கொடுங்க, ஊழியங்களுக்கு கொடுங்க. வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இந்த ஜப சத்தம் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டு, இந்த ஜப வல்லமை ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டு, இந்த ஜப அபிஷேகம் ஒவ்வொரு இடத்திற்கு பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே வீடுகளில் அற்புதம் நடக்கட்டும். வீடுகள் தோறும் ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகட்டும். அந்த எழுப்புதல் எங்கள் நகரங்களிலே, பட்டணங்களிலே, தேசங்களிலே அது பற்றி எரியட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்து விட்டார். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.